வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி நடுவு நட்ட வீடியோ 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த நாற்று எந்த அளவு வளர்ந்துருக்கு, அதுக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி வயலில் என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். வாங்க வயலில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வரப்பில் உளுந்து போட போகிறாங்க. அந்த உளுந்து பாருங்கள், அவங்க மடியில் ஃபஸ்ட்டு அள்ளி வச்சுக்கிறாங்க. அது உள்ளே ஒரு கழி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கழி கட்டுமா? அந்த கழியை கட்ட. இந்த கழியால் தான் இப்போது இந்த வரப்பில் உளுந்து போட போகிறாங்க. அம்மா, இந்த உளுந்து பேர் என்னம்மா? குத்து உளுந்து. குத்து உளுந்து. கொத்து கொத்தாக தானே அது விளையும். சரி, போயிட்டு போடுங்க. கையில் எப்படி அள்ளிக்கிறாங்க, கொஞ்சம் கையில் வச்சுக்கிறாங்க. அது எப்படி உளுந்து போடுறாங்கன்னு காட்டுற மாதிரிங்க. இப்போ நம்ம வயல் பார்த்துக்கோங்க, நடுவு நட்டு இப்போ எத்தனை நாள் ஆகுது? நட்டு 8 நாள் ஆகுது. நட்டு 8 நாள் ஆகுது பாருங்கள். 8 நாளில் பச்சை கட்டியிருக்கா? பச்சை கட்டியிருக்காமா? பச்சை கட்டியிருக்கு. எப்படி உளுந்து போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் உளுந்து போடுவாங்க. ஒரு குழி மாதிரி போட்டு அதில் உளுந்தை போட்டு மூடிடுறாங்க அப்படி. சரிதா? இது எத்தனை நாளில் வளரும்? இதா 3 மாதம். 3 மாதத்தில் நமக்கு உளுந்து வந்துடும். இதுலேருந்து இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றதுலாம் நம்ம போடுற உளுந்தில் தான் வரும். கரெக்டாக இந்த வரப்பில் போடுறதுல தான் வரும். நம்ம உளுந்துலாம் கடையில் வாங்குற விலை இல்லைம்மா. இதுலேருந்து இப்போ அள்ளிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து வந்து பார்த்துக்கோங்க. குத்து உளுந்தாம்மா? கொத்து உளுந்தா? குத்து உளுந்து. இதில் கொடி உளுந்து இருக்குது, குத்து உளுந்து. கொடி உளுந்துன்னு ஒன்று இருக்குது. கொடி உளுந்து எங்கே போடுவாங்க? அதெல்லாம் கடாசனா கொடி கொடியாக காய்க்கும். அது கெடாசனம் ஊன வேணாம், ஊனெல்லாம் கடாசனம் ரெண்டும் செய்யலாம். இப்போ பாருங்கள், அம்மா வந்து அங்கே உளுந்து போட்டுட்ருக்காங்க மடியில் வச்சுக்கிட்டு. இந்த வெயிலில் தான், வெயில பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரு. இது மட்டும் கிடையாது, அங்கே பாருங்கள், 1 வரப்பு, 2 வரப்பு, 3 வரப்பு, இந்த லைனில் வரப்பு. இங்கே இருக்கிற எல்லா வரப்புக்கும் இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் அவங்க உளுந்து போடுறாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க குனிஞ்சிக்கிட்டே தான் உளுந்து எல்லா வரப்புக்கும் போட்டுட்ருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மா வந்து உளுந்து போட்டுட்ருக்காங்க. உங்ககிட்ட இப்போ காமிச்சது தான். ஒரு வரப்பாக அவங்க வந்து உளுந்து போட்டுட்ருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கருக்கும் ஒரு வயலுக்கு பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும், 4 வரப்பு இருக்கும். அப்போ 3 ஏக்கருக்கு எவ்வளோ வரப்பு இருக்குது பாருங்கள். எல்லா வரப்புக்கும் இப்படி குனிஞ்சிக்கிட்டு தான் வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு உளுந்து அதில் ஒரு 4 உளுந்தை போட்டு அப்படியே குச்சியெல்லாம் குத்தி முடியிடுறாங்க. இது விலைய பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஆகுமா? 5 மாதம் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் இது விளையிறதுக்கு. நம்ம வந்து இது காய் காய்ச்சி நெத்தானதுக்கப்புறம் இது செடியை பிடுங்கிட்டு போயிட்டு காய வச்சு அதில் உள்ள காயெல்லாம் ஆஞ்சிட்டு அதுலேருந்து நம்ம உளுந்து எடுத்து இட்லி தோசைக்கு ஊற வச்சு இட்லி தோசை மாவாக யூஸ் பண்ணிக்கிறோம். அம்மா இப்போ அங்கே உளுந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம வயலை காட்டுறோம் பாருங்கள். இப்போ நடுவு நட்டு 8 நாள் ஆகுது. 8 நாளில் எந்த அளவு நம்ம வயலில் வந்து பச்சை கட்டியிருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலி ரோட்டு துண்டுன்னு சொல்லியிருந்தேன், அது சின்ன துண்டு. ரோட்டு துண்டு பாருங்கள் எந்த அளவு வந்து பச்சை கட்டியிருக்குன்னு. நம்ம வயலில் என்னென்ன உரம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, யூரியா கொடுத்துருக்கோம், பாட்டம்பாஸ் கொடுத்துருக்கோம், களைக்கொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. அது மணலில் கலந்து தானே கொடுத்தீங்க? உரத்து கூட பார்த்தீங்கன்னா களைக்கொல்லியும் கலந்து கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பில்லே கிடையாது. நம்ம உரத்து கூட களைக்கொல்லிக்கு போடும்போது வயலில் நாற்றுலையும் பார்த்தீங்கன்னா பில்லு இருக்காது. நம்ம களை அரிக்கிற கூலி வந்து கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம அந்த களைக்கொல்லி கொடுக்கலன்னா களை அரிக்கிற சனங்க வந்து அதிகமாக வருவாங்க, பில்லு நிறையா இருக்கும். ஒரு ஆளுக்கு களை அரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. காலையில் வருவாங்க 7 மணிக்கு, 10:30 மணிக்கெலாம் கலைஞ்சிருவாங்க. அப்போ 150 ரூபான்னா 3 ஏக்கர் வச்சுருக்கோம். 3 ஏக்கருக்கும் குறைஞ்சது 1 வாரமாச்சும் நம்ம களை அரிச்சு ஆகணும்.
அது மிச்சம் பண்ணுறதுக்காக நம்ம களைக்கொல்லி போட்டிருக்கோம். பில்லு அதிகமாக இருக்காது. ஒட்டு துண்டு காக்காணி எந்த அளவு பச்சை கட்டிருக்கு பாருங்கள். யூரியாவும் பாட்டம்பாஸ் தான் போட்டிருக்காங்க, கொஞ்சமாக களைக்கொல்லி போட்டிருக்காங்க. இந்த வயல் பார்த்திங்கன்னா சின்ன துண்டு பாருங்கள், பச்சை கட்டியிருக்கு பாருங்கள். நல்லா இதில் காட்டுற பாருங்க, இதுதான் சின்ன துண்டு. இந்த சின்ன துண்டு நீங்கள் நடும்போது பார்த்துருப்பீங்க. ரோட்டு துண்டு சின்ன துண்டு எந்த அளவு பச்சை கட்டியிருக்கு பாருங்கள். இப்போ வரப்புலலாம் களைக்கொல்லி மருந்து அடித்ததுனால வரப்பில் பில்லு அதிகமாக இல்லை. நம்ம கலாரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பில்லு இல்லாமல் இருக்கும்போது. இப்போ நான் எந்த வயலுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வயலுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே தான் இப்போ நம்ம பெரிய தலைக்கு வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்க பெரிய தலை, அரைகாணி வரும். இது மட்டும் அரைகாணி வரும். இதுவும் எந்த அளவு பச்சை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இது அரைகாணி, சின்ன துண்டு ரோட்டு துண்டு, அந்தாண்ட கோணம் வார. இந்த இடத்துல வரப்பு பார்த்திங்கன்னா கோணலாக வர்றதுங்கிறதுனால அந்த துண்டு கோணம் வாரன்னு வச்சுருக்கோம். அதுக்கு அந்தாண்ட நாத்தாங்கால் இருக்குது. ஸோ இன்னையோட 8 நாள் ஆகுது நட்டு. எப்படி பச்சை கட்டியிருக்குன்னு பாருங்கள். அம்மா பார்த்திங்கன்னா அங்கே உளுந்து போட்டுட்ருக்காங்க. உளுந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்பில் இந்த சைடு போட்டுகிட்டே போவாங்க, இந்தாண்ட சைடு போட்டுகிட்டே போவாங்க. நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஓரத்தில் தான் போடுவாங்க. இது வந்து கொத்து உளுந்து, இதுலேயும் இந்த ஓரமாக போட்டிருக்காங்க. அம்மா இப்போ அங்கே உளுந்து போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. 3 ஏக்கருக்கும் இவங்க மட்டும்தான் உளுந்து போட்டுட்ருக்குறாங்க. அதுவும் ஒரு கழிக்குச்சி வச்சுட்டு 4 உளுந்து வந்து ஒரு கையால் அவங்க போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டம். குனிஞ்சிக்கிட்டே 3 ஏக்கர் எல்லாம் பாருங்கள். 3 ஏக்கருக்கும் அவங்க தனியாக போடணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபைனலில் பார்த்திங்கன்னா 5 மாதம் கழித்து நம்மளுக்கு உளுந்து கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ அவங்க வர்றாங்க போட்டுக்கிட்டே. இப்போ இன்னையோட 8 நாள் ஆகுது நம்ம நட்டு. சூப்பராக பச்சை கட்டியிருக்கு. இதுக்கப்புறம் 15ஆம் நாள் பார்த்திங்கன்னா கலாரிக்கிறதுக்கு சனங்க கூட்டிகிட்டு வந்து கலாரிப்போம். பில்லு இல்லைன்னா சீக்கிரமாகவே ஆகிடும். பில்லு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக களை ஆகாது. நம்ம களைக்கொல்லி போட்டிருக்கிறதுனால பில்லு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அம்மா அந்த மோட்டில் போட்டுட்டு பாதி போட்டுட்டு இப்போ இங்கே நம்ம சின்ன துண்டு வரப்பில் போட்டுட்ருக்காங்க. இந்த வரப்பில் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். இப்படி தான் போடுவாங்க. நடக்கிறதுக்கு நமக்கு நடுவில் இடம் இருக்கும், ஓரத்தில் தான் அவங்க போடுறாங்க. இது விளையும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓரமாகவே தான் விளையும். இது கொத்து உளுந்துங்கிறதுனால கொத்தாக இருக்கும். இந்த உளுந்தெல்லாம் நீ கடையில் வாங்கலாம், இது நீயாவே வந்து விவசாயம் பண்ணி வச்சுருந்தது தானே? அங்காண்ட போமா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயல்லேருந்து இந்த சின்ன துண்டுலேருந்து நம்ம பெரிய தலைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அந்த மடையை வந்து கட்ட போகிறாங்க. எப்படி மடை கட்டுறாங்கன்னு பாருங்கள். எங்கம்மா தண்ணி போகுது? ஐயோ ஒலையா இருக்கே. இரு எது வர. இந்த சின்ன துண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைக்கு போகிற தண்ணியை வந்து அம்மா மடை கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி போதுமா? இப்போ இதுக்கு தண்ணி வைக்கணும்னா இந்த கொள்ளை தண்ணி தான் நம்ம இந்தாண்ட பாய்ச்சி ஆகணும். இல்லைனா கோணம் வர வழியாக வச்சுக்கலாம். இது ஏன் மேமடையாக போடுற? இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மேமடையாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கட்டல, அவங்க லைட்டாக மட்டும் கட்டி லேசாக தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து மேமடைன்னு சொல்லுவோம். மடை இப்போ கட்டியாச்சு. திரும்பி அம்மா இப்போ உளுந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐயோ ஓ இப்போ அம்மா வந்து உளுந்துலாம் போட்டாங்க. நம்ம ஊர் விவசாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கழியை வச்சு தான் அம்மா வந்து உளுந்து போட்டாங்க. அம்மா உளுந்து சேல் பண்ணுவல்ல அம்மா. இந்த வரப்பில் கிடைக்கிற உளுந்து என்ன பண்ணுவாங்க, சில டைம் வந்து படி எவ்வளோம்மா?
கிலோ 100 ரூபான்னு அம்மா விற்பாங்க. இப்போ உளுந்தெல்லாம் போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம வயல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் களை அரிச்சிட்டு 2வது உரம் போடுவோம். இதுக்கு மேம்பட்டாக நான் வச்சு விட்டேன். தலைமாட்டை வரக்கூடாது வந்து இதில் வந்து திறந்து விட்டான். மழை அன்றைக்கி மழை பெஞ்ச மறுநாள் தான் போட்டாரு. இல்லை பார்த்துட்டு போட்டிருக்கலாம், பார்த்தாலே வந்துட்டு தண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் போட்டுட்டு தான் போடுறான். அதான் நல்லது. மாடு தண்ணி ஊற்றிக்கலாம். மேலிருந்து வர தண்ணி மழை வச்சுட்டாலே போகிறோம். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே வரப்பில் உளுந்து போட்டாங்க. அந்த உளுந்து பேர் பார்த்தீங்கன்னா குத்து உளுந்துன்னு சொல்லுவோம். கொடி உளுந்து ஒன்று இருக்குது. அந்த கொடி உளுந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வரப்பில் ஊற வச்சு இப்படி கையால் உரம் போடுற மாதிரி அப்படியே விசிறி விட்ருவோம். அது சூப்பராக வந்து வளர்ந்து வந்துடும். அது எங்கெங்கே போடுவான்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். கொடி உளுந்து வேறு, கொத்து உளுந்து வேறு. கொத்து உளுந்துங்கும்போது அப்படியே கொத்து கொத்தாக செடி இருக்கும். கொடி உளுந்துங்கும்போது கொடி கொடியாக அது வந்து வளர்ந்து போகும். உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடும்போது அப்பா கொளுத்தி விட்டாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து கொடி உளுந்தும் போடுவாங்க, கொத்து உளுந்தும் போடுவாங்க. 2 உளுந்து போட்டால் இது வந்து ஊன மாட்டாங்க. அப்படியே இப்படி வந்து கையால் விதைச்சி விட்ருவாங்க. ஊற வச்சு கொண்டு வந்து விதைச்சி விட்டாங்கன்னா அதுவும் மழை பெஞ்ச மறுநாளே கொண்டுட்டு வந்து இதில் வந்து விதைச்சி விட்ருவாங்க. இப்படி நம்ம வந்து உரம் போடுற மாதிரி இப்படி தூவி விட்டாங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த மழை பெஞ்ச மறுநாள் நம்ம தூவி விடும்போது அந்த ஈரப்பதத்துக்கும் அந்த உளுந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும். இது ஃபுல்லாக இது அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வயல் தான். அது நாத்தாங்கால். ஆல்ரெடி நான் நாத்தாங்கால்லேருந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். நாத்தாங்கால் கோணவாரை இது வந்து சின்ன துண்டு. இப்போ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அதுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து நம்ம வரப்பு தான். அதனால இங்கே வந்து உளுந்தெல்லாம் விரைச்சிருவாங்க. நல்ல காயும் காய்க்கும். ஆடு மாடுலாம் வராது மோஸ்ட்லி. இந்த வரப்பு பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை இதான் வரப்புன்னு சொல்லுவோம். 1 2 3 நிறையா இருக்குது. இந்த வரப்புலலாம் வந்து நம்ம வந்து தூவ முடியாது, ஊனி தான் விடணும். அம்மா இப்போ ஒரு குச்சி வச்சுட்டு ஊனினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வரப்பு ஃபுல்லாக அப்படி வந்து அந்த வரப்பு ஃபுல்லாக வந்து அந்த நாத்தாங்கால் வரப்பு ஃபுல்லாக இது ஃபுல்லாக தூவி விட்டுருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு பெரிய தலையிலேருந்து அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊனி தான் விடுவாங்க. வரப்பில் குனிஞ்சிக்கிட்டு தான் செய்வாங்க. ரொம்ப கஷ்டம், இடுப்பு வலி வந்துடும். இப்போ இந்த பெரிய வரப்புலலாம் பார்த்திங்கன்னா ஊன மாட்டாங்க. அப்படியே இப்படி கையால் இப்படி வந்து உரம் தூவுற மாதிரி இப்படி தூவி விட்ருவாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா பச்சை கட்டி சூப்பராக முளைச்சிக்கும். இப்போ இன்னோட நட்டு 8 நாள் ஆகுது. 8 நாளில் எந்த அளவு பச்சை கட்டுருக்கு பாருங்கள். என் அம்மா வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா உரம் கலந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உரம் போடுறதுக்கு ஆள் வந்துருக்காங்க. பட் நம்ம வயலுக்கு இல்லை, பக்கத்து வயலுக்கு. போகலாமா? ஆக்சுவலி இப்போ வந்து வயலேருந்து பார்த்திங்கன்னா அம்மா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வயலில் என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தான் போட்டாங்க. காலையிலேருந்து 3 ஏக்கர் ஃபுல்லாக உளுந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 15ஆம் நாள் ஆட்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கலரிப்பாங்க. பில்லு அதிகமாக இருக்காது, ஏன்னா களைக்குழி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் கலரிச்சிட்டு 2வது உரம் போடுவாங்க. இந்த டைம் உரம் போடும்போது என்னால் போக முடியல. அன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை வருதுங்கிறதுனால வீட்டில் நிறைய சமைக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் என்னால் போயிட்டு அவங்க உரம் என்னென்ன உரம் கொடுக்குறாங்கன்னு என்னால் வீடியோ கொடுக்க முடியல. இல்லைனா அன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வயலில் வீடியோ எடுத்து வந்திருப்பேன். அன்றைக்கி ஒரு 4-5 ஆள் வச்சுட்டு உரம் போட்டுட்டாங்க. என்னால் அன்றைக்கி போக முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து என்னென்ன நம்ம வயலுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சடா பை, see you.